ஹலோ அருமை நண்பர்களே, தேவன் உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இந்த தியானமானதை உங்களுடைய தேவைகளானதை சந்திக்கும்படியாக இருக்கட்டும். நீங்கள் உங்களுடைய சிந்தனையிலிருந்து, உங்களுடைய புரிந்து கொள்ளுதலிருந்து, உங்கள் புத்திசாலித்தனத்திலிருந்து பெற்றுக்கொள்ள கடவீர்கள் சரியான வழிநடத்துதலை உங்களுடைய வாழ்க்கைக்காக. எது சாத்தியமானதா இந்த மாறும் எப்பொழுது நம்முடைய சிந்தனையானது, நம்முடைய யோசனைகளானது, நம்முடைய விருப்பங்களானது பரிசுத்தாவியானவராலே வழிநடத்தப்படக்கூடியதாக இருக்கிறதோ அப்பொழுது. மேலும் எப்பொழுது நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கவனம் செலுத்துகிறவராய் இருக்கிறோமோ, நாம் பரிசுத்தாவியானவருக்கு கவனத்தை கொடுக்கிறோம். எப்பொழுது நீங்கள் பரிசுத்த வசனத்திலிருந்து படிக்கிறீர்களோ, அதை கடைபிடிக்கிறீர்களோ, அதன்படி வாழ்கிறவராய் உங்கள் வாழ்க்கையை நடத்துகிறீர்களோ, அப்பொழுது நீங்கள் பரிசுத்தாவியானவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறீர்கள். மிக நிச்சயமாக அதன் தொடர்ச்சியாக எப்பொழுது நாம் தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவராய் இருக்கிறோமோ பரிசுத்தாவியானவருக்காக, அப்பொழுது நம்முடைய நினைவுகளானது மென்மையானதாய் மாறும். நம்முடைய இந்த யோசனைகளானது சமாதானத்துக்குரியதாக இருக்கும். இது சமாதானத்திலே நம் வாழ்க்கையை வாழ வைக்கும். ஏனென்றால் நாம் பரிசுத்த வசனத்தின்படி வாழ்க்கையை வாழ்கிற காரணத்தினாலே இப்பொழுது நாம் கீழ்ப்படிவதற்கு பதிலாக நாம் இருதயத்தினுடைய எண்ணங்களை கீழ்ப்படுகிறவராய் இருப்போமே. ஆனால் இப்படியாக சொல்ல போனால் நாம் பிரியப்படுத்த விரும்புகிறோம் நம்முடைய இருதயத்தின் விருப்பங்களை. இன்னொரு வார்த்தையிலே இது வஞ்சிக்கக்கூடியதாக இருக்கிறது. நாம் அப்பொழுது நம்முடைய விருப்பத்தை செய்வோம். மிக நிச்சயமாக நாம் தவறுகளை செய்வோம். மேலும் நாம் அதனுடைய கனிகளை மிக நிச்சயமாய் அந்த தவறுக்கான கனிகளை அறுக்கக்கூடியது நேரிடும். எனவே எளிமையாக எப்படியாக இருப்பினும் ஒரே நேரத்திலே இது குழப்பமானதாய் கூட இந்த இருக்கும். ஏனென்றால் இது காண்பிக்கிறது நம்முடைய வாழ்க்கையானது இதன் தொடர்ச்சியாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையானது நாம் என்ன யோசிக்கிறோம் என்பதனுடைய பிரதிபலனாய் இருக்கிறது. நாம் தேவனுடைய விருப்பத்தின்படி யோசித்தால் தேவனுடைய வழியின்படி வாழ்க்கை வாழ்கிறோம். நாம் உலகத்தின் வழியின்படி இந்த வாழ்ந்தால், மக்களுடைய கருத்துக்களை குறித்து நான் பேசுகிறேன். மக்கள் எப்பொழுதும் மற்ற மக்களுக்கு செவி கொடுக்கிறவராய் இருக்கிறார்களோ, இந்த சமூக வலைதளங்களுக்கு மக்கள் எப்பொழுதும் செவி கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார்களோ இந்த உலகத்தினுடைய சத்தத்திற்கு, அப்பொழுது மிக நிச்சயமாக அவர்கள் இருதயங்களை பின்பற்றுகிறவராய் இருக்கிறார்கள். தங்கள் சொந்த விருப்பங்களை பின்பற்றுகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் இந்த உலகத்தினுடைய காரியங்களை இந்த பின்பற்றுகிறார்கள். இது உலகத்தினுடைய விருப்பத்தின் இச்சைகளை தூண்டக்கூடியதா இருக்கிறது. இருதயத்தினுடைய விருப்பத்தை செய்யும் பொழுது நாம் மிக நிச்சயமாய் வருத்தம் அடைவோம். தேவையில்லாத பேச்சுகள், உன் இருதயம் சொல்வதை போல் செய், இது பிசாசுனுடைய சத்தம். யாரெல்லாம் உங்களிடத்தில் இப்படியாக சொல்கிறார்களோ, உங்கள் இருதயத்தின் சத்தத்திற்கு செவி கொடு என்று அவர்கள் பிசாசினாலே பயன்படுத்தப்படுகிறார்கள். இது உலகத்தினுடைய ஆவியா இருக்கிறது, வஞ்சிக்கக்கூடிய ஆவியா இருக்கிறது. ஏனென்றால் எப்பொழுது ஒரு நபர் இருதயத்தினுடைய சத்தத்தை கேட்டு நடக்கிறார்களோ, மிக நிச்சயமாக அந்த எண்ணங்கள் அவர்களை வருத்தப்பட செய்யும். எத்தனை திருமணங்கள் அவர்கள் அப்படியாக இருதயத்தின் சத்தத்தை கேட்டு முடிவெடுத்தவராய் இருக்கிறார்கள். சரியா? நானும் கூட இப்படியாக இந்த பிசாசுனுடைய வலையிலே விழுந்தவனாய் இருந்தேன். ஆனால் தேவனுக்கு மகிமை, தேவனுக்கு மகிமை. பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வழிநடத்துதலை கொடுத்தார். என்னவென்றால், நான் அப்படியாக செய்வது தவறு என்றும், மேலும் நாம் எப்பொழுது நம்முடைய விருப்பமானதை தேவனுடைய விருப்பத்திற்கு இந்த ஒப்படைக்கிறவராய் இருக்கிறோமோ, எப்பொழுது நாம் நம்முடைய விருப்பமானதை தேவனுடைய விருப்பத்திற்கு ஒப்படைக்கக்கூடியவராய் இருக்கிறோமோ, அப்பொழுது நாம் கீழ்ப்படுகிறவராய் இருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய எண்ணங்களை உங்களுக்கு நினைவிருக்கிறதா? பரிசுத்த வசனமானது இப்படியாக சொல்கிறது. நாம், இதனுடைய அர்த்தம், யாரெல்லாம் பரிசுத்தாவினாலே முத்திரையிடப்பட்டவராய் இருக்கிறார்களோ, நாம் கிறிஸ்துவின் சிந்தையை உடையவராய் இந்த இருக்கிறோம். நாம் கிறிஸ்துவின் சிந்தையை உடையவராய் இருந்தாலும் கூட இருதயமானது இன்னும் வஞ்சிக்கக்கூடியதாய் தான் இருக்கிறது. இருதயமானது தொடர்ந்து அப்படியாகவே நாம் எப்படியாக சொல்லலாம், இது நம்முடைய விருப்பங்களை இந்த வழி நடத்தக்கூடிய, விருப்பங்களை தூண்டக்கூடியதாய் இருக்கிறது. எப்பொழுது நாம்
இந்த காட்சிகளுக்கு, நம்முடைய இருதயத்தின் சத்தங்களுக்கு கவனம் செலுத்துகிறவராய் இருக்கிறோம், அப்பொழுது கஷ்டப்பட தொடங்குகிறோம். நாம் நம்முடைய சொந்த வாழ்க்கை அழித்து போடுகிறது போல. அதுதான் பிசாசு வேலை செய்கிற விதமாய் இருக்கிறது. பிசாசானவன் வேலை செய்கிறான், அவன் அப்படியாக பேசுகிறான், வழி நடத்துகிறான், நமக்கான ஆலோசனை தருகிறான், நம்மை அப்படியாக எண்ணங்களிலே விழ செய்கிறான். உன் இருதயம் சொல்வதை போல் செய், இருதயத்தை பின்பற்று. எப்படியாக நீங்கள் இருதயத்தை பின்பற்றாமல் செல்வீர்கள்? யார்? வழக்கமாக மனித இனமாக இருதயத்தின் விருப்பத்தை நாம் பின்பற்றி விரும்புகிறவராய் இருக்கிறோம். ஏன்? ஏனென்றால் இது அவர்களுடைய கண்களை பிரியப்படுத்துகிறது, இது செவிகளுக்கு இனிமையானதை போல இருக்கிறது, இது திருப்தி நிலையை தருகிறது அவர்களுடைய மாமிசங்களுக்கும், அவருடைய விருப்பங்களுக்கு, அவருடைய இச்சைகளுக்கு. மற்றொரு பக்கங்களே, நாம் தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவராய் இருக்கிறோம். நம்முடைய நினைவுகளின் சத்தம், தேவனுடைய சிந்தையை, தேவனுடைய யோசனைகளை கேட்கக்கூடியதாய், தேவனுடைய வார்த்தையிலிருந்து செவி கொடுத்து கேட்கக்கூடியதாய் அந்த வார்த்தை நமக்கு சொல்கிறது. கேட்கும்படியாக நாம் அதனுடைய கனிகளை, நம்முடைய கீழ்ப்படிதலுக்கான கனிகளை அறுவடை செய்யும்படியாக. இது ஒரு போராட்டத்தை போலதான். இது ஒரு போராட்டம், இது ஒரு போராட்டம். உங்களுக்கு தெரியும், உங்கள் எல்லோருக்கும் தெரியும், இது ஒரு போராட்டம். வாழ்க்கையானது ஒரு போராட்டம் நிறைந்ததா இருக்கிறது. இது ஒவ்வொரு நாளும் போராட வேண்டிய போராட்டமா இருக்கிறது. ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும், நாம் எல்லோருமே, நாம் பரிசுத்தாவி உடையவராய் இருக்கிறோமோ இல்லையோ, நாம் தீர்மானங்களை எடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகிறோம் எல்லா நேரத்திலும். சரியா இல்லைங்களா? உண்மையை சொல்லுங்கள். இது கடினமான உண்மைதான், ஆனால் அது அப்படியாக தான் இருக்கிறது. நமக்கு தீமையானது என்ன என்று தெரியாமல் இருந்திருந்தால், ஏவாள் தீமையானதை இந்த முயற்சிக்காமல், அந்த நன்மை தீமை அறியத்தக்கக்கூடிய கனியிலிருந்து புசிக்காமல் இருந்திருப்பாரே, ஆனால் அவள் தொடர்ந்து அப்படியான விருப்பங்களை மட்டும்தான் உடையவளாய் இருந்திருப்பாள். நல்லது, அவள் தன்னுடைய எண்ணங்களுக்குள்ளாக தேவனோடு, ஆதாமோடு, எல்லாவற்றோடு மனித இனமானது சமாதானத்தோடு கூட தான் இந்த இருந்திருக்கும். இருப்பினும் ஏவாளுக்கு என்ன நடந்ததோ இந்நாட்களும் அது நடந்து கொண்டிருக்கிறது, எல்லோருக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் தேவனுடையவர்களோ அல்லது தேவனுடையவர்கள் இல்லையோ, அவர்கள் தேவனுடையவராய் இருந்தாலும் சரி, இல்லை என்றாலும் சரி. நீங்கள் பார்க்கலாம், ஆதாம் ஏவாள் தேவனுடைய சொந்த ரூபமாய் இந்த படைக்கப்பட்டவராய் இருந்தார்கள். தேவன் அவர்களை மிக கவனமாய் இந்த உண்டாக்கினார், படைத்தார். அவர்கள் எல்லாவற்றிலும் சரியாக இருந்தார். எதுவுமே அவர்கள் வாழ்க்கைக்குள்ளாக தவறாக இந்த இல்லை. இருப்பினும் அவர்கள் ஏற்றுக்கொண்டவராய் இருந்தார்கள். கீழ்ப்படியாத காரியத்தை, தேவனுடைய வார்த்தைக்கு மிக நிச்சயமாக அதனுடைய விளைவாய் அவர்கள் அதனுடைய கனிகளை அறுத்தார்கள். எனவே தான் அருமையான நண்பர்களே, நீங்கள் இப்படியாக யோசிக்க வேண்டாம், நீங்கள் வஞ்சிக்கப்பட வேண்டாம். நீங்கள் பார்க்கிற இந்த அற்புதங்கள் நிமித்தமாக ஆலயங்களுக்குள்ளாக, யூனிவர்சல் ஆலயம் தேவனுடைய ராஜ்யத்தையும் சேர்த்து தான் குறிப்பிடுகிறேன். நீங்கள் குணமடைந்தீர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள். நீங்கள், உங்களுக்கு தெரியுமே, ஆனால் இப்படியாக கூட சொல்லலாம், நீங்கள் அதிர்ஷ்டசாலிகளா இந்த இருந்தீர்கள். இந்த வார்த்தை எனக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. ஏனென்றால் இது மிக சரியான வார்த்தை கிடையாது. யார் ஒருவர் விசுவாசத்தில் வாழ்கிறவராகவும் தேவனுடையவராக இருக்கிறார்களோ அவர்களுக்கு. எனவே ஒரு நபரானவர் எப்பொழுது தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறார்களோ, தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கீழ்ப்படுகிறவராய் இருக்கிறார்களோ, அப்பொழுது அவர்கள் கீழ்ப்படிதலுக்கான பலனை பெறுகிறவராய் இருக்கிறார்கள். ஆனால் எப்பொழுது அவர்கள் எதிர்த்து நிற்கிறவராய் இருக்கிறார்களோ, அவர்கள் மிக நிச்சயமாய் இந்த கீழ்ப்படியா கண்ணியை இந்த இருக்கிறவராய் இருக்கிறார்கள். தெளிவாக கவனியுங்கள், இது மிக பொதுவானதாய் இருக்கிறது. மிக நிச்சயமாய், நான் மிக நிச்சய உறுதியோடு கூட சொல்கிறேன், அநேக மக்கள், யாரெல்லாம் இந்த நேரம் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, நீங்கள் அல்லது உங்களுக்கு அப்படியான ஒரு ஆசீர்வாதங்கள் யூனிவர்சல் ஆலயத்தில் அல்லது வேறு எந்த இடத்திலோ, வேறு எந்த இடங்களை வேண்டுமானால் நீங்கள் பெற்றிருக்கலாம். நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றீர்கள். அவர்கள் ஆசீர்வாதங்களை தேவனிடத்திலிருந்து பெற்றுக் கொண்டதினாலே குணமாக்கப்பட்டார்கள், விடுதலையாக்கப்பட்டார்கள், செழிப்படைந்தார்கள், குடும்பங்களானது ஒன்றிணைக்கப்பட்டது. இப்படியாக அவர்கள் அப்படியாக குணமாக்குதலை பெற்ற காரணத்தினாலே அவர்கள் ஆலயங்களில் இந்த நிலை இருக்கிறார்கள், ஆலயத்தின் உறுப்பினராய் மாறி இருக்கிறார்கள். அநேகர் அப்படியாக போதகராய் கூட மாறி இருக்கிறார்கள், போதகருடைய மனைவியாய் மாறி இருக்கிறார்கள், பிஷப்புகளாய் மாறி இருக்கிறார்கள். இப்படியாக கூட இருப்பினும் அவர்கள் சரீரமானது, அவர்களுடைய மாமிசமானது குணமடைந்திருக்கலாம், ஆனால் அவர்களுடைய ஆத்துமாவானது தொடர்ந்து இன்னும் வியாதியோடு தான் இருக்கிறது. ஒரு காரியமானது நீங்கள் உங்களுடைய சரீரத்தின் குணமாக்குதலை பெறுவது, மற்றொன்று முற்றிலும் வித்தியாசமானது உங்கள் ஆத்துமா குணமடைவது. மனிதர்கள் கஷ்டப்படுகிறார்கள், அது ஆத்துமாவிலே நடைபெறக்கூடியதா இந்த இருக்கிறது.
இது மிக அதிகமாய் ஆத்துமாவிலே நடைபெறுகிறது, சரீரத்தில் நடப்பதை விட. உதாரணத்திற்கு மன அழுத்தம், அது ஆத்துமாவுக்கு சம்பந்தமாய் இருக்கிறது. ஆத்துமாவானது தான் உதவிக்காய் கதறிக்கொண்டிருக்கிறது. எனவே நாம் இங்கு இப்படியான ஒரு சிறந்த உதாரணத்தை பயன்படுத்த போகிறோம். என்ன இந்த இடத்தில் இந்த நாட்களில் நடக்கிறது என்பதை குறித்து. அந்த நாட்களிலே இயேசுவானவர் அப்படியாக பெத்தேஸ்தா என்ற குலத்திற்கு சென்ற பொழுது அங்கு ஒரு மனுஷன் இந்த இடத்தில் முடமானவனா இந்த இடத்தில் 38 வருஷம் இந்த இடத்தில் இருந்தான். 38 வருஷமாக அந்த மனுஷன் இயேசு அவனை குணமாக்கினார். இயேசு அவனை குணமாக்கினார். அற்புதமானது இல்லையா? மிக நிச்சயமாய் 38 வருஷம் இந்த இடத்தில் அங்கு படுத்துக்கொண்டு இந்த இடத்தில் எதுவும் செய்ய முடியாமல், இங்கும் அங்கும் நகர முடியாமல் வியாதியஸ்தரா இருந்தான். குணமடைந்தான். அற்புதமானது. பரிசுத்த வசனமானது இங்கு தெளிவாய் சொல்கிறது என்னவென்றால், இயேசுவானவர் அவனை வெகு காலமாய் அங்கு இந்த இடத்தில் இருக்கிறவனாய் கண்டு தேவாலயத்திலே, அதன் பிற்பாடு இயேசுவானவர் தேவாலயத்தில் அவனை கண்ட பொழுது அவர் அப்படியான வார்த்தைகளை அவனிடத்திலே சொன்னார். பார், நீ குணமடைந்தாய், குணமடைந்தாய். அதன் பிற்பாடு அவர் இப்படியாக சொல்லி முடிக்கிறார், இனியும் பாவம் செய்யாதே, யாதொரு மோசமான காரியம் உனக்கு நேரிடாதபடிக்கு. எனவே நாம் இங்கு இந்த சாட்சியானது இந்த காண்பித்தோம். இந்த இளம் பெண்ணினுடைய சாட்சியானதை மிக அற்புதமான சாட்சி. அந்த நபர் பீடத்தின் மீது இந்த இடத்தில் இருந்தால், ஆனால் பீடத்திலிருந்து விலகி விபச்சார விடுதிக்கு இந்த சென்றார். இறுதியிலே அவர் மீண்டும் தேவனிடத்திற்கு திரும்பினார். அதன் பிற்பாடு நீங்கள் இந்த பார்க்கலாம் தேவனுடைய நபராய் இருக்கக்கூடிய ஒருவர்கள் மிக நிச்சயமாக ரட்சிக்கப்பட்டவர்களாய் இந்த தொடர்ந்து இருப்பார்கள் என்று இல்லை. அவர்கள் ஒருபோதும் தவறு செய்ய மாட்டார்கள், ஒருபோதும் பாவம் செய்ய மாட்டார்கள், ஒருபோதும் சோதனையிலே விழமாட்டார்கள் என்பது இல்லை. ஏனென்றால் இந்த மனுஷன் 38 வருஷமாக முடமான மனுஷனாய் இந்த இருந்தான். அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டான். இருப்பினும் இதனுடைய அர்த்தமானது அவனுடைய ஆத்துமாவானது குணமடைந்தது என்ற அர்த்தம் அல்ல. அந்த அளவுக்கு நிஜம். இயேசுவானவர் இப்படியாகத்தான் சொன்னார், பார், நீ குணமடைந்தாய், நீ சொஸ்தமாக்கப்பட்டாய், ஆனால் இனியும் போய் பாவம் செய்யாதே, யாதொரு மோசமான காரியம் உனக்கு நேரிடாதபடிக்கு. இதனுடைய அர்த்தமானது அவன் ஒரு பாவியாக இந்த இருந்தான், குணமாக்குதலை பெற்றான், அவனுடைய சரீரத்திலே குணமாக்குதலை பெற்றுக் கொண்டான். ஆனால் அவனுடைய ஆத்துமாவானது இன்னும் அதிகமாய் ஒரு காரியத்தை எதிர்பார்த்தது. அந்த காரணத்தினால் தான் பரிசுத்தாவியானவர் வருகிறார். பரிசுத்தாவியானவர் இந்த நம்மை பலப்படுத்துகிறவராய், நம் எண்ணங்களை வழி நடத்துகிறவராய், நம்மை நம் யோசனைகளை நடத்தி கொண்டு செல்கிறவராய், நம் இருதயத்தை நடத்துகிறவராய் இருக்கிறார். இருப்பினும் இன்னும் கூட பரிசுத்தாவியானவருடைய சத்தம், தேவனானவராக இயேசு கிறிஸ்துவனுடைய சிந்தையானது நம்மை கட்டாயப்படுத்துவது கிடையாது. அவருடைய வழி நடத்துதலை, அவருடைய யோசனைகளை நாம் பின்பற்றும்படியாக, அவருடைய குரலுக்கு நாம் செவி கொடுக்கும்படியாக தேவன் ஒருபொழுதும் அவர் உங்களிடத்திலிருந்து இந்த உரிமையானது இந்த எடுக்க மாட்டார். நீங்கள் தீர்மானத்தை எடுக்க முடியாதபடிக்கு இடத்திலிருந்தும் கூட எனக்கு பரிசுத்தாவியானவர் இருக்கிறார். நான் இயேசுவுக்கு 60 வருடங்களாய் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். ஒருபொழுதும் அவர் எனக்குள்ளாக எந்த காரியத்தையும் திணித்தது கிடையாது. என் விருப்பங்களை நீக்கும்படியாக நான் விரும்புகிறேன். அவர் என் விருப்பத்தை இந்த செய்வதை தடுக்கும்படியாக நான் ஒருபொழுதும் தவறு செய்யாதபடிக்கு நான் இந்த அப்படியாக செய்யல. அவர் சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். அவர் அவருடைய சிந்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனாலே அவருடைய சிந்தையானது நம்மை வழி நடத்தும்படியாக நாம் அதை புரிந்து கொள்வோமே ஆனால், நாம் தேவனுக்குரிய பயம் உள்ளவராய் இந்த இருப்போமே ஆனால், அதன் பிற்பாடு நாம் அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறவராயிருப்போம். ஆனால் நாம் அவருக்குரிய பயம் இல்லாத ஒருவராய் இந்த இருப்போமே ஆனால், நாம் விரும்புகிறது சில விடுமுறை நாட்களை இந்த எடுத்துக் கொள்ளும்படியாக, அவர் இல்லாமல் நம்முடைய சொந்த விருப்பத்தை நாம் செய்யும்படியாக, அப்பொழுது நாம் நம்மையே அழித்துக் கொள்வதை போல நாம் நம்மை நடத்தி கொண்டு செல்வோம் பிரச்சனைக்குரிய ஒரு வழியிலே. மிக நிச்சயமாய் நாம் அங்கு பாதையிலே நிறுத்தப்படுவோம், முற்றிலுமாய் நிறுத்தப்படக்கூடிய வாழ்க்கை வாழ்வோம். எனவே தான் அருமையான நண்பர்களே, தேவனானவர் அவர் மிக நிச்சயமாக சுதந்திரமானதை நமக்கு கொடுத்திருக்கிறார். இப்படியாக சொல்லலாம், தேவனானவர் அவர் மிக நிச்சயமாக வெளிப்படையாக இந்த சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். அவர் நமக்கான விருப்பத்தை இந்த கொடுத்திருக்கிறார். நன்மை தீமை இரண்டிற்கும் மத்தியிலே
யார் முடிவெடுக்கக்கூடியவராய் இருக்கிறார்களோ அவர்கள் நன்மையை முடிவெடுக்கக்கூடியவராய் இருக்கும் பொழுது அவர்கள் இந்த இடத்தில் நாம் தான் நன்மையை முடிவெடுக்கிறோம், அதே போல் நாம் தான் தீமையை முடிவெடுக்கிறோம். இது மிக பலனான ஒன்றாய் இருக்கிறது. எனவே உங்கள் வாழ்க்கையோடு நீங்கள் யோசித்து பாருங்கள். நீங்கள் இந்த நாள் தொடங்கி என்ன செய்ய போகிறீர்கள் என்பதை குறித்து யோசித்து பாருங்கள். உங்களுக்கு தேவனிடத்திலே அனுபவங்களானது இந்த இடத்தில் இருக்கிறது. நீங்கள் குணமடைந்து இருக்கிறீர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஒருவேளை நீங்கள் எப்படியான ஒருவராய் இருக்கலாம். ஆலயங்களில் இந்த இடத்தில் நிலை நிற்கக்கூடியவராய் இருக்கிறீர்கள். யூனிவர்சல் ஆலயம் தேவனுடைய ராஜ்யத்திலே நீங்கள் அப்படியாக இயேசுவினிடத்திலே நன்றி உள்ளவராய் இந்த இடத்தில் நீங்கள் அவர் உங்களை குணமாக்கியதற்காய், விடுதலையாக்கியதற்காய், உங்களுடைய குஷ்டரோகத்தை அவர் நீக்கியதற்காய், உங்களுடைய துயரங்கள் வியாதிகளை நீக்கியதற்காய், உங்களுக்குள்ளாக அசுத்தங்களை நீக்கியதற்காய் நீங்கள் சுத்தமாக்கப்பட்டவராய் இங்கு இந்த குணமடைந்தவராய் இருக்கிறீர்கள். இருப்பினும் எது அர்த்தப்படுத்துவது கிடையாது நீங்கள் பரிசுத்தாவி உடையவர் என்று மிக நிச்சயமாய் கிடையாது. எது அர்த்தப்படுத்தாது நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்று இல்லை. தேவனுடைய ராஜ்யமானது உங்களுக்கு தயாரானதா இருக்கிறது. இருப்பினும் உங்களுடைய கால்களானது இன்னும் உங்களுடையதா தான் இருக்கிறது. நீங்கள் அவர் ராஜ்யத்திற்கு நடக்க வேண்டியதா இருக்கிறது. நீங்கள் தான் இந்த முயற்சிகளை எடுத்தாக வேண்டும். நீங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையானதை தியாகம் செய்ய வேண்டும். அவர் ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிக்க அவருடைய வாசல்கள் திறந்ததா இருக்கிறது, ஆனால் அது குறுகலானதா இருக்கிறது. இந்த பாதையானது குறுகலானதா இருக்கிறது. ஒவ்வொருவருமே அவர்கள் தங்களுடைய விருப்பங்களை தியாகம் செய்ய வேண்டியதா இருக்கிறது. தங்கள் யோசனைகளை, தங்கள் விருப்பத்தை தேவனுடைய விருப்பமாய் செய்ய, தேவனுக்குரிய வழிகளை இந்த பின்பற்ற வேறு வழியானது கிடையாது. நீங்கள் தேவனுடைய சித்தமானதை செய்ய வேண்டுமேயானால், மேலும் நீங்கள் உங்களுடைய சொந்த விருப்பங்களை இந்த மறுதலிக்க வேண்டுமேயானால் நீங்கள் உங்களை தாங்களே மறுதலிக்க வேண்டியதா இருக்க வேண்டும். அதனால் தான் இயேசு அவராக கூட இப்படியாய் சொல்லியிருக்கிறார். யோவான் ஸ்நானகர் நாள் தொடங்கி பரலோக ராஜ்யமானது பலவந்தம் பண்ணப்பட்டவர்களுக்கு மட்டுமே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதனுடைய அர்த்தமானது நீங்கள் உங்களது விருப்பங்களை இந்த மறுதலித்து உங்களுடைய விருப்பத்தை எதிர்த்து நீங்கள் செல்ல வேண்டியதா இருக்கிறது. இயேசுவானவர் இந்த மனுஷனிடத்தில் அப்படியே சொன்னார், போ இனியும் பாவம் செய்யாதே போ என்று சொல்லும் பொழுது இன்னொரு வார்த்தையிலே, போ நீ உன்னுடைய மாமிச விருப்பங்களை, உன்னுடைய யோசனைகளை ஒவ்வொரு நாளும் எதிர்த்து நிற்கிற செயலை செய். எல்லா நேரத்திலும், எல்லா தருணத்திலும். அதன் மூலமாக எந்த ஒரு மோசமான காரியமும் உனக்கு நேரிடாதபடிக்கும் நீங்கள் இந்த பார்க்கலாம். உதாரணத்திற்கு நேற்று தினம் நாம் இந்த பகிர்ந்து கொண்ட இந்த சாட்சியிலே அந்த பெண்மணிக்கு நடந்த விஷயமானது என்ன? அந்த பெண்மணி சரியாக சொல்ல போனால் பிசாசானவன் அவளிடத்திலே விளையாடினான் என்று சொல்லலாம். ஏனென்றால் இந்த பெண்மணி பீடத்தை மறுதலித்தாள். தேவனுடைய பீடத்தை அவள் மறுதலித்தாள். இதனுடைய அர்த்தமானது அவள் தியாகம் செய்வதை நிறுத்திவிட்டால் தேவனுடைய விருப்பத்திற்கும் தன்னுடைய விருப்பத்தை, தன்னுடைய மாமிச இச்சைகளை, தன்னுடைய விருப்பத்தின் யோசனைகளை, தன்னுடைய தனிப்பட்ட கனவுகளை தியாகம் செய்வதை மறுதலித்தாள். மேலும் எது காரணமானதா இந்த இருக்கிறது? அநேக மக்கள் அழைக்கப்பட்டவராய் இருக்கிறார்கள், ஆனால் வெகு சிலர் மட்டுமே தெரிந்து கொள்ளப்பட்டவராய் இருக்கிறார்கள். அநேகர் அழைக்கப்பட்டவராய் இருக்கிறார்கள், ஆனால் வெகு சிலர் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட்டவராய் இந்த இருக்கிறார்கள். ஏனென்றால் வெகு சிலர் மட்டும்தான் அவர்கள் தங்களுடைய விருப்பங்களை மறுதலிக்கிறவராய் இருக்கிறார்கள். வெகு சிலர் மட்டும்தான் அவர்கள் புறக்கணிக்கிறவராய் இந்த இருக்கிறார்கள் தங்களுடைய சொந்த விருப்பங்களை. இதுதான் நிஜமானதாக இருக்கிறது. அந்த காரணத்தினாலே தான் நான் உங்களுக்கு இந்த சொல்லுகிறேன், எங்களோடு கூட இருக்கிற மற்றவர்களுக்கும் கூட கவனியுங்கள். நான் ரட்சிக்கப்பட்டவனாய் இருந்தேன், நான் ரட்சிக்கப்பட்டவனாய் இருக்கிறேன், மேலும் நான் ரட்சிக்கப்பட்டவனாய் இந்த இருப்பேன். நான் விசுவாசத்தின் உண்மை தன்மையிலே இறுதி வரை நிலைத்திருந்தால் இப்படியானவர்கள் தான் தேவனுடைய ஜீவ கிரீடத்தை பெறுகிறவராய் இருக்கிறார்கள். இறுதி வரையும் விசுவாசத்திலே நிலை நிற்கிறவர்கள் மட்டுமே. இயேசுவானவர் அவருடைய முதல் கடிதத்திலே வெளிப்படுத்தின சுவிசேஷம் என்கிற புஸ்தகத்திலே ஆலயத்தினுடைய தூதனுக்கு அவர் வெளிப்படுத்தின கடிதத்திலே அங்கு மிக அதி அற்புதமான ஆலயமாக இருந்தது. மிகப்பெரிய மற்றும் மிக பலனான ஆலயம் என்று சொல்லலாம் எபேசு சபை. இந்த ஆலயமானது, சபையானது
பலனானதா இந்த இடத்தில் தொடங்கியது. தங்களுடைய வாழ்க்கையை பீடத்திற்காய் ஆலயத்திற்காய் இந்த இடத்தில் கொடுத்தது. அந்த ஆலயத்தினுடைய தூதனுக்கு எழுதப்பட்ட கடிதமானது, உன் வேலைகளோ நீ இதை செய்தாய், நீ அதை செய்தாய், மிக சிறந்தது. இருப்பினும் ஒரு காரியமானது உன்னிடத்திலே இழக்கப்பட்டதாய் இருக்கிறது. நீ உன்னுடைய முதல் அன்பானதை மறுதலித்தாய். நீ உன்னுடைய முதல் அன்பானதை மறுதலித்தாய். இதனுடைய அர்த்தமானது, நீ என்னை அறிந்திருக்கிறாய், நீ எல்லாமே சரியாக செய்தாய், நீ இந்த இடத்தில் எனக்கு உண்மையான ஊழியத்தை செய்திருந்தாய், ஆனால் நீ மறந்து விட்டாய் முதல் அன்பானதை. அதன் பிற்பாடு இயேசுவானவர் இப்படியாக சொன்னார், திரும்பு. நீ திரும்பாவிட்டால் நான் உன்னிடத்தில் இருக்கிற கீடத்தை எடுத்து விடுவேன். அருமையான நண்பர்களே, ஒருவேளை நீங்கள் இப்படியான ஒரு நபராய் கூட இருக்கலாம். இப்படியான ஒருவராக நீங்கள் தேவனிடத்தில் அப்படியான அனுபவத்தை உடையவராய் இருக்கிறீர்கள். தேவனுடைய ராஜ்யமானது உங்கள் மீது இந்த வந்ததா இருக்கிறது. ஆனால் நீங்கள் அதில் இந்த நிலை நிற்கவில்லை. ஏனென்றால் நீங்கள் மற்ற காரியத்தை பிரதானப்படுத்தினவராய் இந்த இருந்தீர்கள். இந்த நாள் நீங்கள் அதற்கு மன வருத்தம் அடைந்து கொண்டிருக்கிறீர்கள். அதனுடைய கசப்புணர்வை சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அநேகர் அப்படியாக சொல்கிறார்கள், நான் விரும்புகிறேன், நான் திரும்பி வருவதற்கு நல்லதாக இருக்கும், நான் விரும்புகிறேன் திரும்பி வருவதற்காக. நீங்கள் இன்னும் திரும்பி வர முடியும். உங்களுக்கு இன்னும் நிலைமையானது இருக்கிறது திரும்பி வருவதற்காக. ஏனென்றால் நீங்கள் உங்களுடைய சொந்த கால்களை உடையவராய்ந்தத்தில் இருக்கிறீர்கள். உங்களுடைய சொந்த கால்களை உடையவராய்ந்தத்தில் இருக்கிறீர்கள். உங்களுக்கு தெரியும் எது சரி என்று, எது சரியானதாய் செய்ய வேண்டும் என்று. அதை செய்யுங்கள், கீழ்ப்படியுங்கள், செய்யலாம். நீங்கள் இந்த அதை செய்ய விரும்புகிறீர்களோ இல்லையோ, நீங்கள் உங்கள் இருதயத்திற்கு செவி கொடுக்க வேண்டாம். நீங்கள் செவி கொடுக்க தொடங்குங்கள். உங்களுக்கு புரிந்து கொள்ளுதலுக்கு செவி கொடுத்து கீழ்ப்படியுங்கள். மீண்டும் திரும்புங்கள். நீங்கள் மீண்டும் சீக்கிரமாய் இந்த திரும்புங்கள். இந்த ஞாயிற்றுக்கிழமையும் கூட, இந்த ஞாயிற்றுக்கிழமை மக்கள் உங்களுக்காக சரியா இது போன்ற மக்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்டதா இருக்கிறது. இந்த ஞாயிற்றுக்கிழமை சரியாக நாம் நம் எல்லோருடைய பலனையும் இணைத்தவராய் இந்த இருக்கிறோம், உதவி செய்யும்படியாக உங்களை போல மக்களுக்காக. அந்த காரணத்தினாலே தான் நாங்கள் இந்த கடிதத்தை அனுப்பியிருக்கிறோம். நாங்கள் மன்னிப்பிற்காய் கூட கேட்டிருக்கிறோம். ஒருவேளை ஏதேனும் காரியங்களானது, ஏதேனும் வார்த்தையானது நான் இந்த இடத்துல உங்களோடு பேசியிருக்க கூடாது, உங்களிடத்தில் அதை சொல்லியிருக்க கூடாது, இந்த வார்த்தையானது உங்களை காயப்படுத்தியது, நீங்கள் இந்த இடத்தில் ஆலயத்திற்கு சென்றீர்கள், என்னை மன்னித்து விடுங்கள். நான் இந்த கடிதத்தில் கூட இந்த மன்னிப்பானதை கேட்டிருக்கிறேன். நான் இந்த மன்னிப்பானதை இந்த இடத்தில் கேட்கிறேன். எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவு அதிகமாக நேர்மையாக கொடுப்பேன். ஆனால் நான் விரும்புவது நீங்கள் திரும்பி வர வேண்டும். ஏனென்றால் நீங்கள் அந்த ஆத்துமாவானதை தேவனிடத்தில் மீண்டும் கொண்டு வாருங்கள். அருமையான நண்பர்களே, என்னோடு சேர்ந்து யோசியுங்கள். நாம் இந்த முழு வேதாகமத்திலும் கூட இந்த பார்க்கலாம். இயேசுவானவர் இந்த வந்திருக்கிறார். அவர் நமக்கு பரலோக ராஜ்யமானதை கொடுக்கும்படியாக, நித்திய காலத்துக்குரியது. அவர் இந்த பூமியினுடைய ராஜ்யத்தை கொண்டு வருவதற்காக வரவில்லை. அவர் பரிபூர்ணமான வாழ்க்கை சரீரத்திலோ பொருள் ரீதியாகவும் இந்த கொண்டு வரவில்லை. இல்லை, அவர் அறிந்திருக்கிறார், இது எல்லாமே ஒரு நாள் இந்த அழிந்து போகும், இது எல்லாமே ஒரு நாள் முடிந்து போகும், இது எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும். அவர் வந்திருக்கிறார் நித்திய காலத்தை கொடுக்கும்படியாக. அவர் நித்திய கால ஆத்துமாவின் ஜீவனை இந்த கொடுக்கும்படியாக. ஏனென்றால் ஒரு நபரானவர் புறக்கணிக்கப்படுகிறாரே ஆனால், அவர் ஆண்டவராக இயேசுவை தன்னுடைய தேவனாய் இரட்சகராய் புறக்கணிக்கிறாரே ஆனால், அந்த ஆத்துமாவானது தொடர்ந்து நித்திய காலத்திலே இருப்பினும் கஷ்டத்திலே, தவிப்பிலே, நித்திய கால தண்டனையிலே தள்ளப்படக்கூடியதா இந்த இருக்கும். இந்த உலகத்திலே, இந்த வாழ்க்கையிலே நாம் சந்திக்கிறதை பார்க்கலாம். எல்லா விதமான உபத்திரவங்கள், எல்லா விதமான பிரச்சனைகளை நாம் இந்த வாழ்க்கையில் கடந்து செல்வதை பார்க்கலாம். மிக மோசமானதாய் சந்திக்கக்கூடியதா இந்த இருக்கும். இது வெறும் இந்த அதனுடைய நறுமணம், ஒரு வாசனை என்று தான் சொல்வேன். நித்திய காலத்திலே இந்த தேவன் இல்லாமல் நடைபெறுவது என்னவா இருக்கும் என்பதை யோசித்து பார்க்க. உங்களுடைய ஆத்மா, என்னுடைய ஆத்மா, நம்முடைய ஆத்மா மரணம் சந்திக்காதது. நம்முடைய சரீரம் மரிக்கும், நம்முடைய சரீரமானது அழிந்து போகும், ஆனால் நம்முடைய ஆத்மாவானது ஒருபொழுதும் மரித்து போகாது. ஏனென்று தெரியுமா? ஏனென்றால் தேவன் நம்மை இந்த இப்படியாக படைத்த பொழுது அது நித்திய காலத்திற்காக இந்த படைத்தார். எப்பொழுது அவர் சுவாசமானதை, இந்த ஜீவ சுவாசத்தை நமக்குள்ளாக, ஆதாமுக்குள்ளாக ஊற்றினாரோ, ஏவாளுக்குள்ளாக, அதே போல் ஏது அவர்கள் அப்படியாக 100 வயது, 200 வயது, இல்ல 1000 வயது வாழ்வதற்காக மட்டுமில்லை. இல்லை, அது நித்திய காலத்திற்கும் அவர்கள் வாழும்படியாக
தேவன் எதையும் இந்த இடத்தில் உண்டாக்கவில்லை தற்காலிகமாய் இருக்கும்படியாக. அவர் மனுஷனை போல இல்லை. மனுஷன் ஒரு விமானத்தை படைக்கிறார். ஒரு விமானமானது இந்த இடத்தில் ஒரு இறுதி நாளை உடையதா இருக்கிறது. மனுஷன் படைத்த எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு நாளானது இந்த இடத்தில் இருக்கிறது. ஆனால் தேவன் எதை இந்த இடத்தில் படைக்கிறாரோ அது நித்திய காலத்துக்குரியது. உங்களுடைய ஆத்துமா நித்திய காலமானது. இது ஒருபொழுது மரிக்காது. அங்கு மரணமானது இந்த இடத்தில் இல்லை. ஆத்துமாவை குறித்து பேசும்பொழுது எது இந்த இடத்தில் இருக்கிறதோ அது பிரிவா இந்த இடத்தில் இருக்கிறது. சரீரத்திலிருந்து இந்த ஆத்துமா பிரியக்கூடியதாக. ஒரு நாள் என்னுடைய ஆத்துமாவானது பிரிக்கப்படும் என்னுடைய சரீரத்திலிருந்து. அதே போல் உங்களுடைய சரீரத்திலிருந்து பிரிக்கப்படும். மிக நிச்சயமாய் அது ஒருபொழுதும் ஆத்துமா மரிப்பது கிடையாது. இயேசுவானவர் வந்தார். அவர் நமக்கு கொண்டு வரும்படியாக இந்த வாய்ப்பானதை நித்திய காலத்தை நாம் கைப்பற்றும்படியாக, நித்திய கால பரலோக ராஜ்யத்தை கைப்பற்றும்படியாக, நித்திய கால சந்தோஷத்தை கைப்பற்றும்படியாக, உன்னதமானவருடைய பிரசன்னத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக, உன்னதமானவரை நாம் பெறும்படியாக. எனவே இயேசுவானவர் நமக்கு இந்த குறிப்பானதை கொடுத்திருக்கிறார். இந்த முடமான மனுஷனிடத்தில் சொன்னதை போல, போ, இனியும் பாவம் ஒன்றும் செய்யாதே, யாதொரு மோசமான காரியம் உனக்கு நேரிடாதபடிக்கு, ஒரு மோசமான காரியம் உனக்கு நேரிடாதபடிக்கு என்று சொல்லும் பொழுது தேவனானவர் அங்கு எதிர்பார்ப்பது என்ன? அவருடைய ஆத்துமாவையும் இடத்தில் குணமாக்குவது. ஏனென்றால் உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியாது என்றால் தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரியுமா? நாம் சந்திக்கிற பிரச்சனைகளானது, நாம் சந்திக்கிற எந்த பிரச்சனைகளா இந்த இடத்தில் இருந்தாலும், நீங்கள் சந்திக்கிற எந்த பிரச்சனையாக இந்த இடத்தில் இருந்தாலும், இது தேவன் இந்த பிரச்சனை மூலமாய் நம்ம இடத்துல பேசுவதை போல தேவனானவர் நமக்கு நம்முடைய செவிகளிலே இந்த இடத்தில் உரத்த சத்தமாய் கூப்பிடுவது போல, நம்முடைய கவனத்தை ஈர்க்க செய்வதை போல. ஏனென்றால் நாம் இந்த உணர்வானதை இந்த உடையவராக இல்லை என்றால், அவருடைய சத்தத்தை கவனம் செலுத்தி கேட்பதற்கும், அப்பொழுது நாம் இந்த உபத்திரவங்கள், இந்த கடினங்கள், இந்த பிரச்சனைகளை சந்திக்கிறோம். நாம் இப்படியான பிரச்சனைகளை சந்திப்பது மூலமாய் தான் நாம் அவரிடத்திலே திரும்பக்கூடியதா இந்த இடத்துல இருக்கிறது. ஏனென்றால் நம்முடைய சொந்த விருப்பமானது இந்த இடத்துல அதை செய்ய விரும்புவது கிடையாது. அது கட்டாயத்தினாலே செய்யப்பட வேண்டியதா இருக்கிறது. எனவே தான் அருமையான நண்பர்களே, தேவனானவர் எந்த விதத்திலும் மகிழ்ச்சி அடைவது கிடையாது. துன்மார்க்கருடைய மரணத்திலும் தேவன் பிரியப்படுவது கிடையாது. இந்த பூமியிலே மோசமான மனுஷன் மரிப்பதையும் கூட தேவன் இந்த இடத்தில் விரும்புவது கிடையாது. இருப்பினும் அவருடைய மிகப்பெரிய சந்தோஷமானது நமக்குள்ளாக நாம் மனமாற்றத்தை ஏற்றுக்கொள்வது பார்க்கும் பொழுது, அதன் மூலமாக அவர் அவருடைய வாசஸ்தலமாய் நமக்குள்ளாக வந்து தங்க முடியும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. போ, இனியும் பாவம் ஒன்றும் செய்யாதே, மோசமான காரியம் யாதொன்றும் உனக்கு நேரிடாது படிக்கும். இதனுடைய அர்த்தமானது, பாவமானது அதை இந்த இடத்தில் உண்டாக்கியது. அந்த நரகத்தின் வலியை இந்த இடத்தில் உண்டாக்கியது. இந்த இளம் பெண்ணுடைய உதாரணத்திலே நாம் பார்த்ததை போல, இந்த பெண்மணியானவள் மிக சிறந்த உதாரணமாக இந்த நம் எல்லோருக்குமாக தான் கவனம் உள்ளவராய் இந்த இருங்கள். அதன் மூலமாக நீங்கள் விழாதபடிக்கு அதே தவறிலே கூட இந்த ஞாயிற்றுக்கிழமை முழு ஆலயமும், போதகர்கள், உதவியாளர்கள், முழு சரீரமும் யூனிவர்சல் ஆலயம் தேவனுடைய ராஜ்யத்தினுடையது. இது அணைத்து கொண்டதா இந்த இருக்கும். இந்த விருப்பம் உடையதாக, இந்த வல்லமை உடையதாய், இந்த விசுவாசத்தை உடையதாய் உங்கள் நிமித்தமாக உங்களுக்கு உதவி செய்யும்படியாக, அதன் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையின் மீது வந்து இறங்க முடியும். மேலும் அவர் உங்களை மீண்டுமாய் சிரிக்க செய்ய முடியும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஞாயிற்றுக்கிழமையானதா இருக்கும். சமாதானத்தினுடைய ஞாயிறாக தொலைந்த மகன் மீண்டும் இந்த திரும்பி வரக்கூடிய நாளா இந்த இருக்கும். இந்த ஞாயிற்றுக்கிழமை மாபெரும் விருந்தின் நாளா இந்த இருக்கும். தேவனோடு மீண்டும் நம்முடைய உறவானதை இணைத்துக் கொள்வதற்காக. ஹல்லேலூயா. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென்.